ராமன் கானகம் போனா, அந்த துக்கத்துல தசரதன் வானகம் போனா, அதுக்கப்புறம் பரதனை அழைத்து வந்து ஈமக்கிரியை எல்லாம் தசரதனுக்கு பண்ண வச்சுட்டு வசிஷ்டர் பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலான்னு திட்டமிடுகிறார். அப்ப நடு சபையில பரதன் ஹோன்னு அழுதுண்டு வசிஷ்டரை கேட்டான், ஏன் சுவாமி ஆச்சாரியரே, நீங்க எல்லா வேதமும் படிச்சவர் தானே, அடியேனுக்கு எப்படி பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க முடியும்னு கேட்டான். வசிஷ்டர் கேட்டார், இல்லப்பா உங்க அப்பா போறதுக்கு முன்னாடி உனக்குத்தான் பட்டாபிஷேகம்னு சொல்லிட்டு போயிருக்கார், தசரதர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றத்தானே நாங்கள்லாம் இருக்கோம்னார். பரதன் சொன்னான், ரொம்ப தப்பு சுவாமி, நீங்க ஆச்சாரியன், அடியேன் சொல்லணும்னு தேவையில்லை, எல்லா தர்மமும் அறிந்தவர். ராஜ்யம் ச அகம் ச ராமஸ்ய தர்மம் வக்து மிகார்கசி. வசிஷ்டரே, இந்த ராஜ்யமும் ராமனுடைய சொத்து, பரதனும் ராமனுடைய சொத்து, ஒரு சொத்து எப்படி இன்னொரு சொத்தை பாதுகாக்க முடியும்னா பரதன் கேட்கறான். ரொம்ப நியாயமான கேள்வி. அதுக்கு உடனே அந்த சபையில ஒரு முனிவர் உதாரணம் சொன்னாரா, நீ ஏன்பா அப்படி நினைக்கிற, பொட்டியும் அவரோட சொத்து, பணமும் அவரோட சொத்து, பெட்டி என்ற சொத்து பணம்ங்கிற சொத்தை பாதுகாக்கலையான்னார். பரதன் சொன்னான், ரொம்ப நன்றாக சொன்னீர்கள், பெட்டி என்பது தானாக பணம்ங்கிற சொத்தை பாதுகாக்காது. அந்த பெட்டியில இந்த ஓனரா யார் இருக்காரோ அவர் நம்பர் லாக் வச்சு பூட்டு போட்டு பூட்டி வச்சுட்டு போனா பெட்டி அப்படியே இருக்குமே ஒழிய பெட்டி தானா பாதுகாக்காது. இவர் போட்ட பூட்டு சாவிங்கிறது சாவி இவர் கையில இருக்கிற வரைக்கும் பாதுகாக்கும். அதே சாவி இன்னொருத்தன் கைக்கு தப்பித்தவறி போனாலும் எந்த பெட்டியை நீ பாதுகாப்புன்னு நினைச்சுட்டு இருக்கியோ அந்த பெட்டியே இன்னொருத்த சாவியை போட்டாலும் தகர்ந்து கொடுத்து பணத்தை எடுத்துன்னு போன்னு கொடுத்துரும். நன்றாக யோசித்து பாருங்கள், என்னைக்குமே ஒரு பொருள் என்பது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்காது, அதை கையாளுறதுக்கு ஒரு ஆள் வேணும். இப்போ நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், நம்ம வீட்டு கதவும் பூட்டும் நமக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறோம். வீட்டு கதவும் பூட்டும் பாதுகாப்பு இல்ல, அதை ப்ராப்பரா பூட்டி நாம கையில சாவியை வச்சுட்டு இருக்கோமே, அந்த சாவியை நாம வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் தான் பூட்டும் சாவியும் நமக்கு பாதுகாப்பு. இதே சாவி இன்னொருத்தங்கைக்கு போச்சுன்னா அது எப்படி நமக்கு பாதுகாப்பாகும்? அதனால பரதன் சொல்றான், உலகத்தில் என்றுமே ஒரு சொத்து இன்னொரு சொத்துக்கு பாதுகாப்பாக ஆக முடியாது. எல்லா சொத்தையும் சேர்த்து யார் உடையவனோ அவன் தான் பாதுகாக்க வேண்டும். என்னை காக்க வேண்டியவனும் ராமன், ராஜ்யத்தை காக்க வேண்டியவனும் ராமன். அப்படி இருக்க ராஜ்யத்தை நான் காப்பதான் கேட்டானா பரதன். இதை அப்படியே பொருத்தி பாருங்கோன்னார். இது ராமானுஜர் காட்டிய விசேஷார்த்தம். பரதன்கிறவன் அறிவுள்ள ஜீவாத்மா, அவனும் ராமனுடைய சொத்து. அயோத்தி ராஜ்யம்ங்கிறது அறிவில்லாத ஜடப்பொருள், அதுவும் ராமனுடைய சொத்து. அப்ப நாம என்ன பண்றோம்னா, இது ஏன் சொத்தா உன் சொத்தான்னு அடிச்சுக்கிறோம். இது அடிச்சுக்காதப்பா, நீயே பகவானுடைய சொத்து. அப்போ கருதறிய பற்பல் உயிர்களும் பரதன் ஸ்தானத்தில் உள்ள ஜீவாத்மாக்களும் பல்லுலகு யாவும் அயோத்தி ராஜ்யத்தின் ஸ்தானத்தில் உள்ள உலகங்களும் பரனது என்னும் ராமனுடைய சொத்து என்பது போல் பரமன் பகவானுடைய சொத்து என்னும் நற்பொருள் தன்னை. இந்த நல்ல அர்த்தத்தை வேதத்தை விளக்க வந்தவை இதிகாச புராணங்கள். அப்ப அந்த சரித்திரத்தை கொண்டே இந்த அர்த்தத்தை இந்நானிலத்தை வந்து நாட்டினனே.